போட்டித் தேர்வாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு அரசியல் அறிவியலில் பாராளுமன்றத்தை பற்றியும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றியும் மாநில சட்டமன்றத்தை பற்றியும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். பாராளுமன்றம் அப்படின்னா என்ன? முக்கியமாக பாராளுமன்றத்தில் எதெல்லாம் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னா, பாராளுமன்றத்தில் உள்ளடங்கி இருப்பது எது அப்படின்னா, மொத்தம் 3 அங்கங்கள் பாராளுமன்றத்தில் இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை, 3வது குடியரசுத் தலைவர். இந்த 3 அங்கமும் ஒன்றா சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அப்படின்னு பேர். இந்த பாராளுமன்றத்தை பற்றி அரசியலமைப்பு விதி 79 சொல்லுது. பாராளுமன்றத்தை அமைப்பை பற்றி, பாராளுமன்றம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது அரசியலமைப்பு சட்ட விதி 79 சொல்லுது. அந்த பாராளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. இதில் முதல்ல மாநிலங்களவை வரும், அதுக்கப்புறம் மக்களவை. முதல்ல மாநிலங்களவை சொல்கிறக்கூடிய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எதுனா விதி 30 சொல்லுது. விதி 30 தான் இந்த மாநிலங்களவையினுடைய ஷரத்துக்களை பற்றியும் அம்சங்களை பற்றியும் அது எப்படி அமையணும் அப்படின்றத பற்றிலாம் சொல்லுது. இந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தல் மூலம்தான் 3 1 உறுப்பினர்கள், இதனுடைய மொத்த உறுப்பினர்களில் 3 1 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் இப்போ மொத்தம் 250 சாங்ஷன் உறுப்பினர் இருக்காங்க. அதில் 245 தான் இப்போ இருக்கிறாங்க. அதில் 3 1 உறுப்பினர்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றாங்க. இந்த மாநிலங்களவையுடைய தேர்தல் முதல்ல எப்போ நடந்ததுன்னா 1952 நடந்தது. மக்களவையோட தேர்தல் 1951 நவம்பரில் ஆரம்பித்து 1952 பிப்ரவரியில் முடியுது. ஏறக்குறைய ஒரு 4 மாதங்கள் நடக்குது. அந்த 4 மாதங்கள் நடந்து மக்களவையோட எம்பிலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம், மாநிலங்களில் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம், மாநிலங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்களிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதனால தான் மாநில சட்டமன்றங்களுடைய தேர்தலும் மக்களவையோட தேர்தலும் 1951-52 நடக்குது. ஆனால் மாநிலங்களவை தேர்தல் மட்டும் எப்போ நடக்குதுன்னா 1952 தான் நடக்குது. காரணம் என்னென்னா, மாநிலங்களில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து யாருன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய இந்த மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலமாக இருக்குது. இந்த 6 ஆண்டுகளுடைய பதவிக்காலம் இருக்குது. மொத்த உறுப்பினர்களில் 3 1 2 ஆண்டுக்கு ஒரு முறை பதவி எடுக்கிறவங்க தேர்தல் நடக்கும். இப்போது மாநிலங்களவையில் மொத்த அனுமதிக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். மாநிலங்களவையில் சாங்ஷன்டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அனுமதிக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை மொத்தம் 250. மாநிலங்களவையோட மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை, அனுமதிக்கப்பட்ட உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 250. இதில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வளோன்னா 238. நியமன உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 12. ஸோ மொத்தம் 238 மாநிலங்கள் லெவல்லேருந்து யூனியன் பிரதேசம் வருவாங்க. 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுறாரு. இது மொத்தம் 250 பேர் அதிகபட்சம் அங்கே இருக்கலாம். ஆனால் தற்போது மாநிலங்களில் இருக்கிற உறுப்பினருடைய எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோக்குன்னா 245. 250 அனுமதிக்கப்பட்டது, 245 தற்போது உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் எண்ணிக்கை. இதில் 233 பேர் 233 பேர் என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களில்
யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றாங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை. அப்போது மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க 2 பேருக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து மாநிலங்களில் இருக்காங்க அந்த மாநிலங்கள்லாம் மாநிலங்களவை உறுப்பினர் அனுப்புவோம். எந்த மாநிலங்கள்லாம் சட்டப்பேரவை இருக்குதோ அவங்களாம் மாநிலங்களவை உறுப்பினர்லாம் அனுப்புவாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தில் எந்தெந்த யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள் இருக்குதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது தான் புதுச்சேரியில் சட்டமன்றம் இருக்குது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றம் இருக்குது. அதனால் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு மாநில உறுப்பினர்களை அனுப்புகிறாங்க. அதே மாதிரி டெல்லியில் சட்டமன்றம் இருக்குது. 70 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றம் இருக்குது. அப்போ அந்த 70 உறுப்பினர் கொண்ட சட்டமன்றத்திலேருந்து மொத்தம் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்றம் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் இருக்குது. அதில் வந்து 4 மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வளோன்னு கேட்டால் வந்து மொத்தம் 8 பேர். அப்போது 8 பேர் இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மற்றதை வந்து அப்போ 8 பேர் இதில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மாநிலங்கள்லேருந்து 225 பேர் 225 பேர் வந்து மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. யூனியன் பிரதேசங்கள்லேருந்து மொத்தம் 8 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விதத்தை நம்ம இதில் பார்க்குறோம். மொத்தம் அதாவது மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோன்னா 250. தற்போது உள்ள உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா வந்து 245. இந்த விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். அடுத்தது மக்களவை. பாராளுமன்றத்துடைய அடுத்த ஒரு அங்கமாக திகழ்வது வந்து மக்களவை. மக்களவை வந்து மக்களவையை பற்றி அமைப்பு பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு விதி எது அப்படின்னா வந்து விதி 81. விதி 81 தான் இந்த மக்களவையினுடைய பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பிரிவாக இருக்குது. இது மக்களவையினுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வாக்குரிமை பெற்ற மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் இந்த மக்களவையில் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோ, தற்போது உள்ள உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது மக்களவையில் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை 552. அந்த 552 பேர் மேக்சிமம்ஸ் இவ்வளோ பேர் இருக்கலான்றாங்க. மக்களவையில் மொத்தம் 552 பேர் இருக்கலான்றாங்க. அந்த 552 பேரில் மாநிலங்கள்லேருந்து 530 பேரும், யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 20 பேரும், ஆங்கிலோ இந்திய நியமனம் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படக்கூடிய ஆங்கிலோ இந்தியர்களும் 2 பேர். அப்போ தான் 552 பேரோட பிரிவு. அதாவது 530 வந்து மாநிலங்கள்லேருந்து வராங்க, 20 பேர் வந்து யூனியன் பிரதேசத்தில் வரணும், 2 பேர் வந்து நியமன உறுப்பினர் ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினர் இருக்கணும். ஆனால் தற்போது உள்ள மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்க்கும்போது வந்து 545 தான். 552 கிடையாது. அது எப்படின்னா மொத்தம் வந்து மாநிலங்கள்லேருந்து 530 பேர் நியமிக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து 13 பேர் நியமனம் பெற்று வராங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆங்கிலோ இந்தியர் 2 பேர். அப்போ 530 ஒரு 13 ஒரு 2. அப்போ 530 பேர் வந்து அந்த 28 மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்கன்னா மொத்தம் 39 பேர். இந்த 530 பேரில் 39 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவங்க. அப்போது இந்த 530 ப்ளஸ் வந்து யூனியன் பிரதேசத்தில் ஒரு 13. எந்தெந்த யூனியன் பிரதேசத்துலேருந்து தான் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து மொத்தத்தில் வந்து இப்போ இருக்கிற மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்குது. 8 யூனியன் பிரதேசத்தில் மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா யூனியன் பிரதேசத்துலேயும் ஒன்று வருவாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவுகள் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் வருவாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்று வருவாங்க. டெல்லியிலேருந்து 7 பேர் வராங்க. அப்போ மொத்தம் 13 உறுப்பினர்கள் வந்து
யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வரவங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியமான இவனுடைய பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்க்கும்போது மொத்தம் 5 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இந்த 545 பேரில் இதில் 545 பேரில் மாநிலங்கள்லேருந்து வரவங்க 530, யூனியன் பிரதேசத்துலேருந்து 13, மொத்தம் 543 பேர். இந்த 543 பேரில் எஸ்சி உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும், எஸ்டி உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னா வந்து எஸ்சி உறுப்பினர்கள் மொத்தம் 84 பேர் இருக்கணும். இந்த 543ல் எஸ்சி உறுப்பினர் மொத்தம் 84 பேர் இருக்கணும். எஸ்டி உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்குன்னா 47 இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு உண்டு. இது அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்கிற இடஒதுக்கீடு. 84 பேர் வந்து எஸ்சி, எஸ்டி வந்து 47 பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய பதவிக்காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5 ஆண்டுகள். இந்த லோக்சபையுடைய லோக்சபையோட முதல் பொது தேர்தல் எப்போ நடந்ததுன்னா 1951, 52 நடக்குது. இதில் எந்த இப்போ பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சொன்னோம். லோக்சபையோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சொன்னோம். இது ஒரு சில காரணங்கள் போது, நெருக்கடி நிலையின் போது 5 ஆண்டுகள் வந்து 6 ஆண்டுகளாக நீடிக்கப்படலாம். ஒரு ஆண்டு வந்து எக்ஸ்ட்ரா நீடிக்கப்படலாம். அந்த சட்ட கருத்து அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படுது. ஒரு ஆண்டு வந்து நெருக்கடி நிலையின் போது ஓராண்டு மக்களவையினுடைய பதவிக்காலத்தை வந்து நீடிக்கலாம். ஆனால் நெருக்கடி நிலை வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த பதவி நீடிப்பு இருக்கக்கூடாது, இந்த நீடிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அளவில் மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளோ, மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வளோன்னு அதை பார்த்துக்கணும். இந்திய அளவில் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 245 இருக்குது. மக்களவை உறுப்பினர்கள் வந்து 545 இருக்குது. தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 39 பேர். மாநிலங்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 18 பேர். இதில் தமிழ்நாடு மக்களவையில் 7 தொகுதி வந்து எஸ்சி பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 7 தொகுதி. அங்கே வந்து 84 தொகுதி, இந்தியா அளவில் வந்து 84 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது. 47 தொகுதி வந்து எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 சீட்டில் 7 தொகுதி வந்து எஸ்சிக்காகவும் எஸ்டிக்காகவும் எந்த தொகுதிகளும் ஒதுக்கப்படலை. மற்ற எல்லாம் வந்து பொது தொகுதிகளாக கருதப்பட்டிருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு சரத்தாக இருக்குது. அப்புறம் வந்து மாநில சட்டமன்றங்கள் பார்க்கும்போது வந்து மாநில சட்டமன்றங்கள் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது சட்டப்பேரவை, சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சட்டப்பேரவை அப்படின்னா வந்து அதாவது எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரையும் மாநில சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து 235. 235 பேரில் 234 வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். 234 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள். ஒரு உறுப்பினர் வந்து ஆங்கிலோ இந்திய உறுப்பினராக ஒருத்தர் இருப்பார். இந்த 234 இல்லைன்னா தான் ஆங்கிலோ இந்திய ஒருத்தர் இருப்பார். ஸோ அதனால் வந்து மொத்தம் சட்டமன்ற உறுப்பினருடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ கேட்டால் 235 மொத்த உறுப்பினர்கள். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்த்தா 234 தான். இதில் வந்து எஸ்டி எவ்வளோங்கிறாங்க, 30 பேர் வந்து எஸ்சி உறுப்பினர்கள், எஸ்டி உறுப்பினர்கள் வந்து 2 பேர் தான். இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். யாருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிக்காலம் வந்து மொத்தம் 5 ஆண்டுகள் தான் இருக்குது. இந்திய அளவில் 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்திய அளவில் இருக்கிற 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களில் 28 மாநிலங்கள்லேயும் சட்டப்பேரவை இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்களில் 3 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் சட்டப்பேரவை இருக்குது. அது எது அப்படின்னா பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு காஷ்மீர்.
இந்த 3 யூனியன் பிரதேசங்களில் மட்டும் சட்டப்பேரவை இருக்குது. அப்போது இந்தியாவில் எல்லா 28 மாநிலங்களில் 8 யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோன்னு பார்க்கும்போது 4033 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இந்த 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் சேர்ந்து மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 4033 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சட்டப்பேரவையும் 500 உறுப்பினர்களுக்கு அதிகமாகக்கூடாது, 60 உறுப்பினர்களுக்கு குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதற்கு விதிவிலக்காக ஒரு சில மாநிலங்களில் 60க்கு குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கோவாவில் 40 உறுப்பினர்கள், மிசோரத்தில் 40, சிக்கிமில் 32, பாண்டிச்சேரியில் 30. 60க்கு குறைவாக உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்கிம், மிசோரம், கோவா. சிக்கிமில் 32 பேர், மிசோரத்தில் 40 பேர், அதுக்கடுத்தது கோவாவில் 40 பேர். அதில் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கை மொத்தம் 30. அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கை குறைவாக உள்ள இந்திய மாநிலம் எதுன்னு கேட்டால் சிக்கிம். சட்டப்பேரவை உறுப்பினர் குறைவாக உள்ள சட்டப்பேரவை எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. எங்கே கம்மியாக இருக்குது சட்டப்பேரவை உறுப்பினர் எந்த இடத்துல கம்மியாகுதுன்னா பாண்டிச்சேரியில். மாநிலம்னு சொன்னால் தான் நம்ம சிக்கிம் போகணும். அப்போது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு மாநிலத்தில்னா 500 பேர் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 60 இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்துப்படி. ஆனால் அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி ஒரு சில மாநிலங்களுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விதிவிலக்கு கொடுத்த மாநிலங்கள் எதுனா கோவா 1, மிசோரம் 1, அதுக்கப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி. இதுக்கெல்லாம் 60 குறைவாக உள்ள மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சட்டப்பேரவை உறுப்பினர் குறைவாக உள்ள மாநிலம்னு கேட்டால் சிக்கிம்னு சொல்லிடுறோம். அப்போ சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா எதை சொல்கிறது? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மிக அதிகமான ஒரு எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா அங்கே மக்கள் தொகையே 20 கோடிக்கு மேலே இருக்குது. அதனால் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாகுது. ஸோ அப்போது சட்டமன்றத்தில் மாநில சட்டமன்றங்கள் நம்ம சட்டமன்றத்தில் 234 பேர் இருக்காங்க. அதில் எஸ்சி 30 பேர், எஸ்டி 2 பேர் இருக்கணும் அப்படின்றதுக்கு நியமன உறுப்பினர் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் 1. இந்த ஆங்கிலோ இந்திய நியமனம் 234 பேரில் ஒரு ஆங்கிலோ இந்தியர் இருந்தால் தனியாக ஆங்கிலோ இந்தியர் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 234 தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர் இருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருந்துட்டார்னா தனியாக ஆங்கிலோ இந்தியர் நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 234 பேரில் யாருமே ஆங்கிலோ இந்தியர் இல்லைனா தான் நம்ம இங்கே ஒருத்தர் ஆளுநர் நியமிப்பார். அப்புறம் சட்ட மேலவைன்னு ஒன்று மாநிலங்களில் இருக்குது. சட்ட மேலவை இது ஒரு நிரந்தரமான அவை. இதனுடைய உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் தான். ராஜ்யசபைக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறோமோ அதே கண்டிஷன் அங்கே ராஜ்யசபை எப்படியோ அதே மாதிரி மாநிலங்களில் சட்ட மேலவை இது நிரந்தரமான ஒரு சபை. இதை கலைக்கலாம். பட் ஆனால் இது ஒரு நிரந்தரமான சபை. இது நிரந்தரமான சபை. இதனுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவையில் அதிகபட்சம் எவ்வளோ உறுப்பினர் இருக்கலாம், குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சட்ட மேலவையில் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை அந்த மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் 3இல் 1 பங்கு இருக்கலாம். அதுக்கு மேலே போடும். இப்போ தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது 234 பேர், 234ல் 3இல் 1 பங்கு உறுப்பினர் இருக்கலாம். அதுக்கு மேலே சட்ட மேலவை உறுப்பினர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 3இல் 1 பங்குனா ஏறக்குறைய 81 பேர், 81 78 பேர் வருவாங்க. 78 பேர் இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உறுப்பினருடைய எண்ணிக்கை மேக்ஸிமம் 78 இருக்கும். குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கலாம்னா, அதாவது குறைஞ்சபட்சம் 40 இருக்கலாம் அப்படின்றாங்க.
இப்போது இந்த சட்ட மேலவை வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இல்லை. சட்ட மேலவை வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்தது. அதை வந்து கலைச்சிட்டாங்க. அதை ஒழிச்சாச்சு. எப்போனா 1984 85 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அதை நீக்கிட்டார். இப்போது இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது அப்படின்னா மொத்தம் ஒரு 6 மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது. அதில் ஒன்று வந்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம். இப்படி மொத்தம் ஒரு 6 மாநிலங்களில் தான் சட்ட மேலவை இருக்குது. மற்ற மாநிலங்களில் கிடையாது. 28 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் எதனா இருந்தால் எதுலையும் கிடையாது. யூனியன் பிரதேசங்களில் சட்ட மேலவை எதுலையும் கிடையாது. சட்டப்பேரவை தான் இருக்குது. சட்ட மேலவை எதுவும் கிடையாது. இப்போது அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? சட்ட மேலவை அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் நியமிப்பார். அப்புறம் பட்டதாரிகள், பல்கலைக்கழக பட்டதாரிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்லும்போது வந்து 234 வந்து 78 பேர் சொல்கிறோம். 78 பேர். இந்த 78 பேரில் அதாவது 3 1 பங்கு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா மாநில எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுப்பாங்க. 3 1 பங்கு உறுப்பினர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி 3 1 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போது எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கிறது 3 1 பங்கு, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கிறது 3 1 பங்கு. அப்போ இன்னும் ஒரு 3 1 பங்கு தான் இருக்குது. அதில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது ஆளுநர் வந்து 12 2 பங்கு உறுப்பினர்களை 2/12 ஆளுநர் வந்து நியமிக்கிறார். அடுத்தது 1/12 உறுப்பினர்களை பல்கலைக்கழக பட்டதாரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. 1/12 உறுப்பினர்களை ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுதான் மொத்தம் 5 பேர், 5 பார்ட்டாக வரும். முதல்ல வந்து எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்க 1/3. அதுக்கு அடுத்தது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் 1/3 தேர்ந்தெடுக்கும். அதுக்கப்புறம் 2/12 ஆளுநர் வந்து தேர்ந்தெடுப்பார். 1/3 பல்கலைக்கழக பட்டதாரிகள் தேர்ந்தெடுப்பாங்க. 1/12 வந்து ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ வந்து 5 விதமான கேட்டகரிகளை இதில் வந்து நியமனம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட மேலவையை வந்து எப்போ ஒழிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 1 1986 சட்ட மேலவை வந்து கலைச்சிட்டார். சட்ட மேலவை எம்ஜிஆர் வந்து 1986 நவம்பர் 1 சட்ட மேலவையை கலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மொத்தம் வந்து பாராளுமன்றம்னா என்ன, மாநில சட்டமன்றம்னா என்ன. பாராளுமன்றம்ன்றது 3 அங்கங்களை கொண்டது. எது அப்படின்னா பாராளுமன்றம் 3 அங்கங்களை கொண்டதுன்னா அதாவது மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், இந்த 3 சேர்ந்தது தான் பாராளுமன்றம். மாநில சட்டமன்றம்னா அதே மாதிரி 3 சேர்ந்தது. எதுனா வந்து சட்டப்பேரவை, சட்ட மேலவை, ஆளுநர், இது 3 பேரை சேர்ந்து தான் மாநில சட்டமன்றத்தினுடைய அங்கங்களாக இருக்கிறாங்க. இதை பற்றி விரிவாக நம்ம வந்து இந்த வகுப்பில் பார்த்தோம். இது வந்து போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.